கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் 31 இந்த நாள் இந்த வருடத்தினுடைய நிறைவு நாள். பிரியமானவர்களே, இன்னும் சில மணி நேரங்களே இருக்கின்றன. நாம் புதிய ஆண்டிற்குள்ளே செல்ல போகின்றோம். இந்த 2024 ஆண்டு முழுவதிலும் கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்தி வந்தார். கண்மணி போல நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வந்தார். போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இந்த நாள்ல ஒருவேளை நீங்கள் பரபரவென்று ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், புது துணிமணிகளை அணிய வேண்டும், விருந்தினரை உபசரிக்க வேண்டும் என்பதிலே கருத்தா இருந்து ஓடாதீர்கள். ஆண்டவர் சமூகத்துல இந்த நாள்ல நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த 2024 ஆண்டு முழுவதிலும் ஆரம்பம் முதல் இன்று வரையிலும் உங்கள் குடும்பத்தை, உங்களை கர்த்தர் எப்படி ஆதரித்து நடத்தி வந்தார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நீங்கள் இவ்விடம் வரும் வரைக்கும் அவர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்லி மோசே சொல்லுகின்றார். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் அப்படியே வனாந்தரத்துல ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல. யோசித்து பாருங்க, ஒருவேளை ஒரு நபர், ஒரு மனிதன் யாரோ ஒருவருடைய பிள்ளையை சுமந்து கொண்டு போவதற்கும் தான் பெற்ற பிள்ளையை தான் சுமந்து கொண்டு போவதற்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். அப்போ தேவனும் கூட ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நம்மை தாயின் கருவிலே நம்மை காப்பாற்றினார். சிறுவயது முதல் நம்மை ஆதரித்து வந்தார். இப்போ உங்களுக்கு என்ன வயது இருக்கோ யோசித்து பாருங்க. இந்த நாள் வரைக்கும் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி நடத்தி கொண்டிருக்கிறார். இனியும் அப்படியே செய்ய போகின்றார். எனவே நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 103 முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் அதுல அழகா எழுதப்பட்டிருக்கிறது. முதல் 2 வசனங்கள்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 22வது வசனம், கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லி முடிக்கின்றார். பிரியமானவர்களே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீங்க சொல்லுங்க, நீங்க உங்க இருதயத்திற்கு சொல்லுங்க, உங்க ஆத்துமாவுக்கு சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால், கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுங்கள். இந்த வசனங்களை ஒன்னா வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார், நன்மையினால் உன் வயது திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இப்படி ஒன்னொன்னையும் பாருங்களேன். அழகா பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு பெரிதாய் அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவர் கிருபை இருக்கிறது. இப்படி இவையெல்லாம் நம் மேல வைத்து நம்மை நடத்துகிற அவருடைய அன்பை நினைத்து, அவருடைய கிருபையை நினைத்து, அவருடைய இரக்கங்களை நினைத்து நம்ம சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நல்லா யோசிங்கன்னா, ஒவ்வொரு ஜபமும் பண்ணி முடிச்ச உடனே அந்த நாட்கள்ல இருந்து, ஆதி காலத்துல இருந்து பரிசுத்தவான்கள் இப்படி சொல்ல வைக்கிறாங்க பாருங்களேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த இதை நம்ம சொல்லிதான் முடிக்கிறோம். ஏன்னா நம்ம துதிக்கிறதுக்கு சில பேர் மறந்து போயிருவாங்க. அதனால பெரியோர்கள், முன்னோர்கள், பரிசுத்தவான்கள் ஒரு ஜெபம் முடிந்த உடனே இந்த சங்கீதம் 103 முதல் 2 வசனத்தை சொல்லி முடிப்பதுதான் ஜெபம் நிறைவு பெறுவதற்கு அடையாளம்னு சொல்லி வைத்தது போல வைத்திருக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம மறக்க கூடாது. இந்த வருடத்தின் நிறைவு நாள்ல நம்ம கர்த்தரை துதிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எப்பொழுதுமே முறுமுறுப்பு, சோர்வு, கவலை, அதிருப்தி, ஆண்டவர் இதை கொடுக்கல, அதை கொடுக்கல, இன்னும் இந்த ஆண்டு என் வீட்டுல என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கல, இன்னும் இந்த வருடத்துல குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல, நல்ல வேலை கொடுக்கல, நல்ல வீடு கொடுக்கல, நல்ல கார் கொடுக்கல, இதை மட்டுமே நினைச்சு, பெற்றுக்கொள்ளாததை நினைச்சு நீங்க முறுமுறுத்துக்கிட்டே இருக்காதீங்க. பெற்றுக்கொண்டதை நீங்க எண்ணி எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏற்ற நேரத்துல ஏற்ற நன்மைகளை கொடுத்து அவர் உங்களை ஆதரிப்பார், ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் விசேஷமாக இதோ நாங்கள் 2024 ஆண்டினுடைய நிறைவு மணி நேரங்கள்ல நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. கடந்த 12 மாதங்களிலும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்தீர்.
தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான சகல சத்துருக்களுடைய திட்டங்களையும் ஆயுதங்களையும் கவிழ்த்து போட்டு எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்தீர். ஒருவேளை சில குடும்பங்கள்ல சில ஆண்டவரே பாதிப்புகள் உண்டாகி இருக்கலாம், சில இழப்புகள் உண்டாயிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை நீர் ஆதரிப்பீராக, ஆறுதல் செய்வீராக, தேற்றுவீராக. ஆனால் மற்றபடி தேவன் ஒவ்வொருவரையும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் துதிக்க மனதார உம்மை ஸ்தோத்தரிக்க இந்த நாளிலே நீர் அனுகிரகம் செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, விசேஷமாக இந்த நாள் இரவு 10 மணி முதல் நமது சென்னை ஆசீர்வாத திருச்சபையிலே நடைபெற இருக்கின்ற விசேஷ சிறப்பு ஆசீர்வாத கூட்டம், வாக்குத்தத்த ஆராதனை, புது வருட வாக்குத்தத்த ஆராதனையாகவும் அது நடைபெற உள்ளது. எனவே ஆசீர்வாத டிவி நேயர்கள் மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்கள் கூட நீங்கள் இந்த வருடத்தை தேவ சமூகத்திலே வந்து ஆரம்பிக்க ஆசீர்வாத டிவி மற்றும் ஆசீர்வாத திருச்சபை நடத்துகின்ற இந்த புத்தாண்டு வாக்குத்தத்த ஆராதனைக்கு குடும்பமாய் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.